நம்மை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி ரோமாபுரி சபைக்கு பவுல் எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மனிதர்கள் நமக்கு ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பை கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாம் அத்தனையாய் சந்தோஷம் அடைகிறவர்களாக காணப்படுவோம். நமக்கு நெருங்கின நண்பர்கள், உறவினர்கள் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்து தங்களுடைய வீடுகளிலே நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மை அழைக்காமல் விட்டுவிட்டால் நாம் மிகவும் வருந்தக்கூடியவர்களாக காணப்படுவோம். நம்முடைய சுபாவம் அது. ஆனால் வானத்தையும் பூமியையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு தேவாதி தேவன், அவரை குறித்து பவுல் எழுதுகிறார், எவர்களை முன்குறித்தாரோ, யாரெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்தாரோ அவர்களை அவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். நம்மை தெரிந்தெடுத்து நம்மை அழைத்த ஒரு ஆண்டவர். ஆனால் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், யோவான் 15:16 அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்து இருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுத்தேன், உங்களை ஆர்டினேஷன் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் இன்றைக்கி ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்த போதிலும் கூட அவர் நம்மை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு அன்பை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மகா பெரிய ஒரு உன்னத ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய பாக்கியம். பவுலுடைய வாழ்விலும் இதுதான் நடந்தது. பவுல் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாமல் இருந்த போதிலும் கூட, அவருடைய அழைப்பை பெறாமல் இருந்த போதில் அவர் அநேக சபைகளை பாழ்படுத்தி அவர் அதை அழித்து கொண்டிருந்த நேரத்தில் அவரை ஆண்டவர் மத்தியான வேளையிலே தமஸ்குவிலே சபைகளெல்லாம் துன்புறுத்தும்படியாய் கடந்து சென்ற பவுலை சந்தித்த போது ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவருக்கே தெரியாது, பவுலுக்கே தெரியாது, என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவாரோ, என்னை இன்விடேஷன் தருவாரோ, அழைப்பாரோ, என்னை அழைத்த என்னை நீதிமானாய் மாற்றுவாரோ, எனக்கென்று பணி கொடுப்பாரோ என்று அழைப்பையே எதிர்பார்க்காமல் இருந்த பவுலுக்கு இப்பொழுது அவரை தேடி ஒரு அழைப்பு வருகிறது. நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்கிற ஒரு மகா பெரிய ஒரு அழைப்பு. அதனால தான் அவர் சபைகளுக்கெல்லாம் எழுதும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதுகிறார், அவருடைய அன்பின் அகலம், அவருடைய அன்பின் ஆழம், அவருடைய அன்பின் நீளம், அவருடைய அன்பின் உயரம், அறிவு கிட்டாத அந்த அன்பு என்று சொல்லுகிறதை பார்க்கிறார். அவருடைய அன்பு நாள்தோறும் என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். இவ்வளோ பெரிய தேவன் என்னை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறாரே, அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருந்தார் என்று சொன்னால், நம்மை அழைத்திருந்தார் என்று சொன்னால், அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அன்பு ஒவ்வொரு நாளும் நம்மை நெருக்கி ஏவட்டுமே. அவருக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறாரே, அதே ஆண்டவர் தான் அங்கே மரியாள், மார்த்தாள், லாசருவினுடைய அவருடைய வாழ்வின் சம்பவத்திலே ஒரு காரியத்தை சொல்கிறார். அங்கே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு அவர் சொல்லுகிறார். நாம் தெரிந்து கொள்ளாவிட்டாலும், நமக்கு அவரை குறித்து அறிவில்லாமல் இருந்த போதிலும் கூட அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே. அந்த தெரிந்து கொண்ட ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே வாங்க என்று சொல்லி அழைத்து அவருக்காக நாம் வாழ்கிறதற்கு தீர்மானிக்கும் பொழுது அவர் நம்மை குறித்து எப்படி பெருமைப்படுகிறார் என்று சொன்னால், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள், நாம் சம்பாதிக்கிற புகழ், நாம் சம்பாதிக்கிற மேன்மைகள், நம்ம சம்பாதிக்கிற எல்லா காரியங்களும் அழிந்து போகிவிடும். ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வருகிற, நமக்குள்ளாய் மீண்டும் கொண்டு வந்து நம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால்,
நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மை நீதிமானாய் மாற்றின ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவதில் எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருவாராக. ஆமென். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது, எனக்கு நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு